ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சார், நீங்க செஞ்சது ரொம்ப கரெக்ட் சார். ஆனா இதுக்கப்புறம் இந்த கருணாகரன் சும்மா இருப்பான்னு நினைக்கிறீங்களா? என்ன பண்ணுவான் அன்பு? அந்த ஆள் என்ன செய்ய முடியும்? இதுவே லேட்டு. கருணாகரன் பேரை ரகு சொன்ன அன்னைக்கே நீங்க கிட்ட சொல்லிருந்தா இன்னைக்கு நிலைமையே வேற மாதிரி இருந்திருக்கும். ஐயோ சார், நீங்க கோவத்துல பேசுறீங்க. இப்படி நீங்க கோவப்பட்டு எதுவும் செஞ்சிடக்கூடாதுந்தே உங்ககிட்ட நாங்க எதுவும் சொல்லாம இருந்தோம். என்ன ஆனந்தி பேசுற? இந்த மாதிரி தப்பு செய்யற அயோக்கியனுங்களை நம்ம கூடவே வச்சுக்கிட்டு அவங்கள ஒண்ணுமே பண்ணாம வேடிக்கை பார்த்துட்டு இருக்க சொல்றியா? வேடிக்கை பார்க்கணும்னு சொல்லல சார், கண்காணிக்கணும்னு சொல்றேன். நீங்க பாட்டுக்கு கருணாகரனை வேலையை விட்டு அனுப்பிட்டீங்க. வேலை போச்சுன்னு அவருக்கு கோவம் இருந்தாலும் செஞ்ச தப்புல இருந்து தப்பிக்க ஒரு வழி கிடைச்சு போச்சேன்னு நினைச்சு சந்தோஷப்படுவார் சார். என்ன ஆனந்தி பேசுற? கருணாகரன் எப்படி தப்பிக்க முடியும்? அதே நமக்கு இப்ப அவர் மேல சந்தேகம் இருக்குதுன்னு இப்ப அவருக்கு தெரிஞ்சு போச்சுல. சந்தேகம்லாம் இல்ல. கண்டிப்பா உனக்கு நடந்த கொடுமையில அவனுக்கு சப்போர்ட் பண்ணி இருக்கணும். அவன் தான் முக்கிய குற்றவாளியா இருந்திருப்பான். அப்படியே இருக்கட்டும் சார். ஆனா இப்ப நமக்கு தெரிஞ்சு போச்சுன்னு கருணாகரன் சுதாரிச்சிருவார்ல. வெளியே இருந்தா அவர் தப்பிச்சிருவாரே சார். ஆமா சார், ஆனந்தி சொல்றதும் சரின்னு தான் சார் தோணுது. இல்ல, தப்பு செஞ்சு எவனும் தப்பிக்க முடியாது. வெளியே இருந்தா தானே கருணாகரன் தப்பிப்பான். அவனை எங்க எப்படி வச்சு கவனிக்கணும்னு எனக்கு தெரியும். நான் பாத்துக்கிறேன். ஆனந்தி சார் இவ்வளவு ஸ்ட்ராங்கா சொல்லிட்டு போறாருன்னா கண்டிப்பா அவரு இதுக்கப்புறம் என்ன செய்யணும்னு தெளிவான முடிவுல தான் இருக்காருன்னு தோணுது. அதனால நம்ம கருணாகரனை வேலையை விட்டு அனுப்புனதை பத்தி கவலைப்பட தேவையே இல்லை. அப்படி சொல்லுமாப்ல. இந்த நாளை என் டைரியில குறிச்சு வச்சுக்கிறேன். நமக்கும் நம்ம கார்மெண்ட்ஸுக்கும் சுதந்திரம் கிடைச்ச நாளுன்னு. வாங்க, ஹாப்பியா வேலை பார்க்கலாம். வாங்க பாத்தாங்க. சின்ன பய என்னைய வேலையை விட்டு தூக்குவானா? என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கான் இந்த கருணாகரனை பத்தி? இருக்கடா எல்லாருக்கும் 25 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் போச்சு. என்னங்க என்னாச்சு? வேலைக்கு போன கையோட திரும்ப வந்துட்டீங்க? ஆமா, நான் அந்த கம்பெனில வேலை பார்த்தா மட்டும் அப்படியே மாலை மரியாதை போட்டு வரவேற்கிறாங்க. ஏங்க, இவ்வளவு நாளா அந்த கம்பெனில தானே குப்பை கொட்டி இருந்தீங்க. இப்ப எதுக்கு மாலை மரியாதை எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க? ஏன் வீட்டுக்கு வந்தீங்கன்னு கேட்டா அதுக்கு பதில் சொல்றத விட்டுட்டு பேச்ச பாரு பேச்ச. ஏன் இப்ப வேலையில இருந்து வந்தீங்க? இனிமே எனக்கு அங்க வேலை இல்லைன்னு அனுப்பிச்சிட்டாங்க. போதுமா? என்னது, வேலையை விட்டு அனுப்பிட்டாங்களா? அது எப்படிங்க அனுப்புவாங்க? இத்தனை வருஷமா வேலை பார்த்ததுக்கு அப்படி ஒரே அடியா அனுப்பிடுவாங்களா? ஏன் எதுக்குன்னு கேட்காம நீங்க பாட்டுக்கு கிளம்பி வந்துட்டீங்களா? வருஷ கணக்கா வேலை பார்க்கறவனுக்கு எவன் மரியாதை கொடுக்கறான்? நேத்து வேலைக்கு வந்த சில்வண்டு பேச்செல்லாம் கேட்டுக்கிட்டு என்னைய வேலையை விட்டு அனுப்பிச்சிட்டான். ஐயோ கடவுளே, எனக்கு தலையும் புரியல வாலும் புரியல. என்ன நடந்துச்சுன்னு கொஞ்சம் ஒழுங்கா தான் சொல்லுங்களேன். எங்க கம்பெனில ஆனந்தின்னு ஒருத்தி வேலை பாக்குறாள். ஆமாங்க, அன்னைக்கு வீட்டுக்கு வந்து சொல்லிட்டு இருந்தாலே அவளுக்கு ஏதோ பிரச்சனை இருக்குதுன்னு. அந்த பிரச்சனைக்கு நான் தான் காரணம்னு இதுக்கு முன்னாடி வேலை பார்த்த ரகுன்னு ஒரு பொறம்போக்கு சொல்லி இருக்கான். அடப்பாவி, நாசமா போக. என் மேல இருக்கிற வன்மத்தை எல்லாம் தீர்த்துக்க எப்படா நேரம் கிடைக்குன்னு காத்திருந்தவெல்லாம் இப்ப ஒண்ணு சேர்ந்துட்டானுங்க. நீங்க திலராஜன் சார் கிட்ட பேச வேண்டியதானே? அவர் ஊர்ல இல்லையே, ஃபாரின்ல போயிருக்காரு. எல்லாம் சதி பண்ணா நான் என்ன பண்ண முடியும்? நான் அந்த அன்பு ஆனந்திய சும்மா விட மாட்டேன். நீங்க தான் கருணாகரனா? ஆமா சார். என்ன விஷயம் சார்? உங்க மேல கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. அரெஸ்ட் பண்ண வந்திருக்கு. ஐயோ சார், என்ன சார் சொல்றீங்க? யார் சார் கம்ப்ளைண்ட் கொடுத்தது? அது ஆனந்தியா சார்? இல்ல, உங்க எம்டி. உங்க கம்பெனில வேலை பார்க்கிற ஆனந்தின்ற பொண்ணோட நிலைமைக்கு நீங்க தான் காரணம்னு உங்க எம்டி மகேஷ் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காரு. ஐயோ சார், அதெல்லாம் போய் சார், எல்லாமே போய் சார்.
எல்லாரும் சேர்ந்து என் புருஷன் மேல பழி போடுறாங்க சார். சார் அவர் மேல எந்த தப்பு இல்ல சார். சார் அவரை விட்டுருங்க சார். அதை நாங்க விசாரிக்கிறோம். அரெஸ்ட் பண்ண விடாம தடுத்தீங்க, உங்களையும் அரெஸ்ட் பண்ண வேண்டியிருக்கும். கான்ஸ்டபிள் சார், இவரை கூட்டிட்டு வாங்க. சார் ஐயோ சார் சார் யாரு என்னன்னு தெரியாம நீங்க பாட்டுக்கு அரெஸ்ட் பண்றீங்க சார். இதெல்லாம் நல்லா இல்ல சார். நான் எந்த தப்பு பண்ணல சார். என்ன ஆதாரம் இருக்கு சார்? நீ ஸ்டேஷனுக்கு வா, எல்லா ஆதாரத்தையும் நீயே கொடுப்ப. எடுத்துட்டு வாங்க. சார் 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 போயா சார் அவர் எந்த தப்பு பண்ணல சார். அவர் மேல வேணும்னே யாரோ பழி போடுறாங்க சார். அவங்கள கண்டுபிடிச்சு விசாரிங்க சார். உண்மை வெளியே வரும். இதெல்லாம் நாங்க விசாரிச்சிரோம். வண்டி அடியா. நீ மித்ரா மேடத்துக்கு ஃபோன் பண்ணு. நீ போய் மித்ரா மேடத்துக்கு ஃபோன் பண்ணு போ. சீக்கிரம் பண்ணு. சார் ஐயோ போ புஷ்பா. சார் ஐயோ எனக்கு ஐயோ ஹலோ ஹலோ மேடம் மேடம் நான் புஷ்பா பேசுறேன் மேடம். கருணாகரனோட வைஃப் மேடம். கருணாகரன் ஒய்ஃபா? என்னாச்சுங்க? ஏன் இவ்ளோ பதட்டமா பேசுறீங்க? ஐயோ மேடம் என் வீட்டுக்காரரை போலீஸ் புடிச்சிட்டு போயிட்டாங்க மேடம். எப்படி அதார காப்பாத்துங்க மேடம். என்ன போலீஸா? போலீஸ் எதுக்கு கருணாகரன் அரெஸ்ட் பண்ணாங்க? அவர் இந்நேரம் கம்பெனிக்கு வந்திருப்பாரு. அவர் மேல ஏதோ பழைய போட்டு வேலையை விட்டு அனுப்பிட்டாங்க மேடம். போலீஸ்ல வர மாட்டி விட்டாங்க மேடம். நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியலங்க. அந்த ஆனந்தியோட பிரச்சனைக்கு இவர்தான் காரணம்னு மகேஷ் சார் வேலையை விட்டு அனுப்பி போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காரு மேடம். போலீஸ் இப்பதான் மேடம் அவரை புடிச்சிட்டு போனாங்க மேடம். அவரை ஸ்டேஷனுக்கு வந்து காப்பாத்துங்க மேடம். நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன். அவரை கண்டிப்பா வெளியில கொண்டு வந்துடலாம். நான் இப்பவே போற ஸ்டேஷன். நானும் உடனே வரேன் மேடம். சரி வாங்க. சார் சொல்லு சார் அடிக்காதீங்க சார். சார் அடிக்காதீங்க. வலிக்குது வலிக்குது. உண்மையை சொல்றா. சார் சார் சொல்லுங்க. வலிக்குது. ஏன்டா அந்த பொண்ணு வாழ்க்கையை வீணடிச்ச? எனக்கு ஒண்ணும் தெரியாது. அடிக்காதீங்க சார். சொல்ற வரைக்கும் விட மாட்டேன். தெரியாது. சொல்லு. விட்டுரு சார். சொல்றா. சொல்லு சார் சொல்ல போறியா இல்லையா? ஐயோ எனக்கு விட விட மாட்டேன். சார். சார் சார் எனக்கு ஒண்ணும் தெரியாது. என்னடா சார். தெரியாது? எனக்கு தெரியாது. ஐயோ உனக்கு எதுவும் தெரியாதுன்னா அந்த ரகு எதுக்கு உன் பேரை சொன்னா? அதுக்கு காரணத்தை சொல்லு. அந்த நாசமா போனவன் எதுக்கு என் பேரை சொன்னான்னு சத்தியமா எனக்கு தெரியாது சார். ஆஹா. உனக்கு இந்த கவனிப்பு பத்தலன்னு நினைக்கிறேன். சார், ஐயோ. உண்மையை வர வைக்கிற அளவுக்கு உன்னை சிறப்பா கவனிச்சாதான் நீ வழிக்கு சார், வருவ. சார் சார் ஏய், திட்டம் போட்டு செய்யக்கூடாததெல்லாம் செஞ்சுட்டு ஒரு பொண்ணு வாழ்க்கையை வீணடிச்சிட்டு கேட்டா உனக்கு தெரியாது எனக்கு தெரியாதுன்னு நாடகம் ஆடுறியா? சொல்லியா? சார், சார், சொல்லு. சார், சொல்லு. வலிக்குது சார். சொல்லு. வலிக்குது சார். ஐயோ, சொல்லு. அம்மா. உண்மையை சொல்லு. சார், வலிக்குது சொல்ற சார். உனக்கு ஐயோ, உங்களுக்கே இருக்கும். சார், சொல்லு. சார். இந்தாங்க. என்னங்க 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 ஐயோ சார் சார் அந்த குரல் அது என் புருஷ குரல் தான் சார். அவரை நான் பார்க்கணும். ஆமா சார் ஆமா அவரை பார்க்கணும் சார். அவர்தான் விசாரிச்சுட்டு இருக்காங்க. அங்கெல்லாம் நீ போக கூடாதுமா. சார் சார் நான் அவரை பார்த்துட்டு வந்தேன் சார்.